சுவையான, டேஸ்ட்டான, புரோட்டீன் நிறைஞ்ச நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீட் நூடுல்ஸில் 0% மைதா, 25 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 2 மினிட்ஸில் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மசாலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் நம்ம குறைச்சி வெளிச்செண்ணெய் ஊற்றிருக்கோம். வெளிச்செண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோம். வெங்காயம் இது போல் லைட்டாக வணங்கின பிறகு நாம் அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். இதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கேரட் வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின பிறகு இதில் கேரட்டும் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஒன்று இறக்கி கொடுக்கும். நமக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை சோயா ஜங்க்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் இருந்த கேரட்டை வச்சு மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்த்தியாக என்னாச்சும் பண்ணி கொடுக்குறாண்டா நமக்கான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுக்கலாம். கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதுக்கு அளவான தண்ணி வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக மேகிக்கு வைக்கிற தண்ணியை விட இந்த நூடுல்ஸுக்கு கொஞ்சம் எச்சா வைக்கணும். இதில் இப்போது நம்ம குறைச்சி மசாலா பொடி சேர்ப்போம். இதோட குறைச்சி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பேக்கெட்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம வெஜிடபிள் சேர்த்தங்காட்டி நம்ம குறைச்சி உப்பு இதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு இந்த 1 கப்பு தண்ணியை தான் நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். சாதாரண மேகியை விட இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி எச்சா வைக்க வேண்டியதாக இருக்கும். மசாலா நல்லா வணங்கின பிறகு நாம் இந்த 1 கப்பு தண்ணியை அதில் ஊற்றுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா பேக்கெட்லேயும் உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். பேக்கெட் இருக்க மசாலா பொடியும் நம்ம இப்போ சேர்த்த போகிறோம். இதுவும் மேகியோட இருக்கிற மசாலா பொடி போடுறதை இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்மெல் தான் இதுலேயும் அடிக்குது. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திருக்கோம். இப்போ இந்த மசாலா பொடியும் சேர்க்குறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்கு நூடுல்ஸ் நம்ம இப்போ சேர்த்தலாம். இந்த மசாலாலையும் கொஞ்சம் உப்பு அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்த பிறகு நாம் இந்த நூடுல்ஸை சேர்த்தலாம். இந்த 1 பேக்கெட் நூடுல்ஸில் இந்த 2 எண்ணம் இருக்குது. இது மேகியை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணியை கொஞ்சம் எச்சா வைக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸை சேர்த்த போகிறோம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த நாம் நூடுல்ஸை சேர்த்தியாச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்காட்டி தண்ணி கொஞ்சம் நம்ம நார்மலாக மேகிக்கு வைக்கிறத விட கொஞ்சம் எச்சா வைக்கணும். இல்லை ஒவ்வொரு குழந்தைங்க சூப்பி நூடுல்ஸ் கேட்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எச்சா வைக்க வேண்டியதாக இருக்கும். இது நல்லா கொதித்த பிறகு தனித்தனியாக அழகாக உதிர்ந்து வந்துடும்.
போல் நம்ம தனித்தனியாக உதிர்த்தி கொடுத்துடணும். சாதாரண மேகியை விட இது கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பேக்கெட்டில். இப்போல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அடைச்சி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் போட்டிருக்காங்க அதில், ஆனால் அது வேறக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ 5 நிமிஷம் அடைச்சி வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா இலக்கி கொடுக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சது போல் ஆயிரும். சில குழந்தைங்க எக் நூடுல்ஸை விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ முட்டை வேக வச்சு கட் பண்ணினதை இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ பண்ண போகிறது வெஜ் நூடுல்ஸ் தான். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு. சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தியான, ப்ரோட்டீன் நிறைஞ்ச வீட் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.